இப்ப இன்னொரு இடத்துக்கு நாம வரலாம். இப்போ திருநீரு அப்படின்னு சொன்னாலே, நமக்கெல்லாம் கண் முன்னாடி வர்றது, அது சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு 6 சமயங்கள் இருக்கு. நமக்கு 6 சமயங்கள் பெரியோர்கள் குடுத்திருக்காங்க. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் அப்படின்னு. இந்த 6 சமயமும் திருநீற்றை ஏற்றுள்ளது. அது எப்படிங்க அப்படின்னா, நமக்கு பொதுவாக தெரியும் சைவம் அப்படின்னாலே திருநீறு தான். திருநீரும், ருத்ராட்சமும் தான் சைவத்தின் முதல் கட்டமைப்பாக நம்ம பார்க்கிறோம். இப்ப அதே போல முருகப்பெருமான், கௌமாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் சதா திருநீறு பூசி இருக்கிறார் அப்படின்னு அருணகிரி பாடியிருக்கிறார். திருமுருகாற்றுப்படையிலே பாடப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்கள்ல இருந்து அது அப்படிதான் பின்பற்றப்படுகிறது. ஏன்னா, சாக்ஷாத் சிவபெருமான் தான் முருகப்பெருமானாக நாம பார்க்கிறோம். சிவபெருமான் எப்படி செந்நிறத்தில் காட்சியளிக்கிறானோ, அப்படி ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறாரோ, அதே போன்று செம்மை நிறத்தில் பவள திருமேனியாக காட்சி கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அந்த பவள திருமேனியில் வெண்ணிறத்தில் திருநீறு பூசியிருப்பானாம். இதை அருணகிரி பாடுகிறார். அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானின் திருநீற்றை நெற்றியிலிடும் அடியார்களுடைய வினைகளை களையக்கூடியவன் என்று பாடலே பாடியிருக்கிறார்கள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை அப்படின்னு பாடலே பாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்ம திருப்புகழ்ல திருநீற்றை இறைவன் எப்படி சூடி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவுபடுத்தி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். முருகப்பெருமானுடைய அடியார்கள் சதா ஆறுமுகம் 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 ஆறுமுகம்னு சொல்லி 6 முறை ஆறுமுகம்னு சொல்லி நெத்தியில திருநீறு வைக்கணுமா. நெத்தியில திருநீறு வைக்கிறதுக்கு அருணகிரியார் சொன்ன ஒரு தனி வழி இது. திருநீற்றினை நெற்றியில் இடும்போது முருகப்பெருமானின் 6 முகங்களை 6 முறை சொல்ல வேண்டுமா அப்படின்னு ஒரு பாடலே பாடியிருக்கிறார். நீற்றினை நெற்றி நிறைய பூசி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது முருக வழிபாட்டில் நாம் பார்க்கிறோம். இப்ப சாக்தம், அம்பாள் திருநீறு வைப்பாளா அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, ஞான சம்பந்தருக்கு அன்று முதலில் உமையம்மைதான் வந்து ஞானப்பாலை கொடுத்து பாட வைக்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி அப்படின்னு ஞானசம்பந்தர் முதல்ல அம்பாள் கொடுத்த ஞானப்பாலை பருகி பாடி அருளிய அற்புத பதிகம். கடைசியாக ஞானசம்பந்தருடைய திருமணம் நடக்கிறது. திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் அந்த ஜோதி கைலாயத்திற்கு வழிவிட்டது. எல்லாரையும் கைலாயத்திற்கு அனுப்பிவிட்டு பிறகு கடைசியாக ஞானசம்பந்தரும் அவருடைய மனைவியான பூர்ணாம்பிகையும் அந்த ஜோதியில நுழையிறாங்க. அப்போது அம்பாள், அந்த அன்னை பராசக்தி தோன்றி நம்முடைய ஞான சம்பந்தருக்கு திருநீறு கொடுத்தார். முதல்ல அம்மா கொடுத்தது ஞானப்பால், கடைசியாக அம்மா கொடுத்தது திருநீறு. அந்த திருநீற்றை பெற்றுக்கொண்டு ஞான சம்பந்தரால் கடைசியாக பாடப்பட்ட அற்புதமான பதிகம்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படிங்கிற பதிகம். இது அம்பாளுடைய அற்புதத்தை குறிக்கிறது. அம்பாள் திருநீறு வழங்கி ஞான சம்பந்தரை பாட வைத்தாள். அம்பாளுக்கு விபூதி கல்யாணி அப்படின்னே பெயரும் உண்டு. நம்ம பார்க்கிறோம். வைணவத்தில திருநீறு உண்டாங்க அப்படின்னா, நாராயணர் திருநீறு பூசி இருந்தார் அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வார் 3 பாடல் வைத்திருக்கிறார். நீங்க 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்து படிச்சு பாருங்க. நம்மாழ்வார் பாடலிலே நாராயணர் திருநீறு இட்ட அந்த அழகினை அவரே பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஞானசம்பந்தருடைய தேவாரத்திலே திருவேழிமிழலையில பாடின அற்புதமான அந்த பாடலிலே அதாவது நமக்கு தெரியும், நாராயணர் சக்கரத்தை பெறும் பொருட்டு அந்த சக்கரம் நாராயணர் தவம் இருந்து சிவபெருமானிடத்திலே பெற்றது. நாராயணர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து அந்த சக்கரத்தை பெறுகிறார். இது நமக்கு தெரியும்.
அப்போது இவர் 1000 மலர்களைக் கொண்டு சுவாமியை அர்ச்சனை செய்து, அந்த சக்கரத்தை பெற்றார்ன்ற கதையும் தெரியும். அந்த 1000 மலர்களில் ஒரு மலரை மறையச் செய்து சுவாமி ஒரு பெரிய அற்புத திருவிளையாடலை நடத்தினார். அப்போது நாராயணர் சற்றும் தயங்காமல் தம்முடைய கண்ணை பிடுங்கி 1000வது மலராக சிவபெருமானுக்கு அர்ச்சித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த செய்தியை குறிப்பிடும் வகையில் திருஞான சம்பந்தர் நீற்றினை நிறைய பூசி நித்தம் 1000 பூக்கொண்டு அப்படின்னு பதிகம் பாடுறார். நாராயணர் தம்முடைய நெற்றி முழுக்க திருநீறு பூசி 1000 மலர்களால் சுவாமியை அர்ச்சனை செய்து சக்கரத்தை பெற்றார் அப்படின்னு பாடுறார். அப்போ வைணவத்திலும் திருநீறு சிறப்பு. அதே போன்று நமக்கு காணாபத்தியம். விநாயக பெருமான் திருநீறு பூசுவாரா அப்படின்னா கட்டாயம் பூசுவார். நமக்கெல்லாம் தெரியும் மதுரை சொக்கநாத பெருமான் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளம் இருக்கு இல்லையா? பொற்றாமரை குளத்தை ஒட்டி ஒரு பெரிய கல் தொட்டி இருக்கும். அந்த கல் தொட்டி முழுக்க திருநீர் இருக்கும். அந்த கல் தொட்டியிலே ஒரு விநாயக பெருமான் இருப்பார். அடியார் பெருமக்கள் அந்த விநாயகரை வணங்கி அங்க இருக்கக்கூடிய திருநீற்றை நெற்றியிலிட்டு கொண்டு ஆலயம் செல்வார்கள். அது மட்டுமல்ல, திருக்கழுக்குன்றம் நால்வராலும் பாடப்பட்ட தலம். திருக்கழுக்குன்றம். அந்த திருக்கழுக்குன்றத்துல திருமணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பெரியாண்டவர் கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க விபூதி விநாயகர் அப்படின்னு விநாயகருக்கு பெயரே விபூதி விநாயகர். அவருக்கு சதா விபூதி அபிஷேகம் நடைபெறும். இந்த விபூதி அபிஷேகத்தை பார்ப்பவர்களுக்கு பிணி அகலும், செல்வம் சேரும், வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பமும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடியார் பெருமக்கள் நிறைய சுவாமிக்கு அங்க திருநீரு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறத நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். அவருக்கு பெயரே விபூதி விநாயகர். இப்படி 5 சமயத்திலும் திருநீறு உண்டு. 6வது சமயம் ஒன்று உண்டு, சௌரம். சூரியனை முதற் கடவுளாக வழிபாடு செய்யக்கூடிய சௌரம். இந்த சௌரம் சமயத்தில இந்த சமயத்தில் திருநீறு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. புண்ணிய புனல் படிந்து பூதி சாதனம் புனைந்தான் அப்படின்னு திருப்புவனவாயில் புராணம் சொல்லுது. அப்போ 6 சமயங்களிலும் திருநீறு அப்படிங்கிறது பிரசித்தியாக இருக்கக்கூடியது. திருநீற்றை எல்லாரும் பூசியிருக்கிறார்கள். திருநீறு அணியாதவர்கள் சிவத்தை நெருங்க கூட முடியாது. அதனாலதான் சைவ சமயத்தினருக்கு திருநீரே சிவபெருமானாக பாவிக்கிறார்கள். ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒருவேளை நமக்கு இறைவனை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ, இறைவனின் திருமேனியை தீண்டும் போது நமக்கு எப்படி இருக்குமோ, அப்படி இருக்க வேண்டுமாம் திருநீற்றை நாம் கையில் பெறும்போது. திருநீரை வாங்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. திருநீரை கொடுக்கறதுக்கே ஒரு முறை இருக்கு. அது இன்று பெருமளவில் நாம் அதை கடைபிடிப்பது கிடையாது. இருந்தாலும் திருநீறு கொடுப்பவர்களிடமிருந்து திருநீர் வாங்குபவர்கள் அதை வாங்கும்போது இறைவனின் திருக்கருணையாகவே பார்க்கணும். அன்று அப்பர் சுவாமிகள் பெருவாழ்வு வந்தது அப்படின்னு தானே அந்த திருநீர் வாங்கினார். அப்போ நமக்கும் அந்த எண்ணம் இருந்தால் அந்த திருநீற்றை நம் கரங்களில் பெறும்போது பெரும் பிரசாதமாக இறைவனின் அருளாக நாம் பாவித்தால் அந்த திருநீரே நமக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்கும். இப்ப திருநீருக்கு என்று இன்னும் பல பெருமைகள் உண்டு.